ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் மீசக்கார் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஜ்மீர்லேயே வந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இத்ரீஸ் பை வெங்காயம் ஊற்றினுக்கிறாரு, சதாம் பை தக்காளி வெட்டினுக்கிறாரு, நம்ம ஷெஃபி பை தக்காளி ஊற்று பார்க்குறாரு. ஏன் பை தங்கம் மாதிரி தெரியுதா தக்காளி? பாருங்க, காட்டுறாரு தக்காளி. நாங்கள் பிரியாணி செய்வோம், சோயா சாப்பிடுவோம். வாங்க மீசக்கார பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். டாக்டர் ஷெரீப் போனாரு பாருங்க, அவர் வெளியே டாக்டர். இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம ஷெஃபி பை சிக்கனை கழுவி எடுக்கிறாரு. இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம முன்னா போய் எப்படி வெங்காயம் வெட்டுறாருன்னு. இவர் வெங்காயம் வெட்டுறதை பார்த்து சவுதியிலேருந்து கூட்டினே இருக்கிறாங்க. இந்த மாதிரி செஃப் நம்மளுக்கு தேவைப்படுது, அனுப்பி விடுங்க, தமிழ்நாடு சொல்லினே இருக்கிறாங்க. ஆனால் இவர் போக மாட்டேங்கிறாரு. நான் இங்கே தான் இருப்பேன். எவ்வளோ ஸ்பீடாக வெட்டா இருப்பார், எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அதிகம். மூஞ்சி காட்டவே மாட்டேங்கிறாரு. எல்லாரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். அஜ்மீர் பாபா மீசைக்கார் பிரியாணி, எல்லாரும் வாங்க, ஒரு புடி பிடிக்கலாம். ஓ ஷஃபி. ஹாய் கைஸ், எங்க நண்பர் மீசைக்கார் சதாம் அவர்கள் டீ வைக்கிறாரு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு. அது முடிஞ்ச உடனே நேரா பிரியாணிக்கு போறோம். சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல், அஜ்மீர் பிரியாணி. இவர் தான் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஆடுறீங்க, ரொம்ப ஆடுறாங்க. நமாஸ் போறேன்னு போயிடுறாரு. எல்லாம் நம்மளுக்காக தான். ஆமா, வேண்டிக்கலாம் நல்லபடியா போய் எப்படி டேஸ்ட் வருது பார்க்கலாம். எங்க அண்ணோட கையோட பக்குவம், கையே குத்தா கையே நக்குவோம். நண்பர்களே, இங்கே அஜ்மீரில் இருக்கிற டீலாம் குச்சி நாக்கெல்லாம் செத்து போச்சு. அதனால் சதாம் பை என்ன சொல்லிட்டாரு, நானே டீ செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் சொன்னார். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இது கேஸ் இல்லாத நேரத்தில் எப்படிடா செய்கிறாங்கன்னு. அதுதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்காரு நம்ம சதாம் பை. இவர் பேர் தான் மாஸ்டர் சீஃப் இத்ரீஸ். அவருடைய அண்ணன் பெரிய அண்ணன் புன்னா என்கிறார். இவர் ஹோட்டல் பாருங்க நண்பர்களே, மீசக்கார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சதாம் பை எல்லாம் தள்ளி விட்டுங்க. ஹாய் மக்களே, வேலூர் மீசைக்கார் மட்டன் பிரியாணி உங்க சதாம் ஹுசேன். இது பாசக்கார மீசக்கார பிரியாணி சார். அஜ்மீர் ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். இது நம்ம வேலூர் பிரியாணி மாதிரி இல்ல சார், மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு பிரியாணி. இது நெய் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நல்லா வாங்குறாரு சிக்கன். நண்பர்களே, இப்போ எல்லாரும் பிரியாணிலாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு துணிலாம் மாற்றிக்கின்னு நடந்து போயின்னு இருக்கோம். எங்கே நடந்து போயின்னு தானே கேட்குறீங்க? வண்டி ரெண்டுக்கு வாங்கிட்டு கிஷாங்கார் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ முன்னாடி அவர் நிற்கிறாரு, அவரை தேடி தான் போயின்னு இருக்கோம். அவர்கிட்ட இருந்து ரெண்டுக்கு வண்டி வாங்கினு 2 வீலரு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்னா கிஷான்கார் இடத்துக்கு தான் போகிறோம். நடந்து போல 2 வீலர் இங்கே 2 வாங்கிட்டு எல்லாம் இப்போ கிளம்ப போகிறோம். மொத்தம் நம்ம 8 பேர் இருக்கோம். நான், இத்ரீஸ் பை, நம்ம சதாம் பை, நம்ம ஷஃபி பை, ஒன்று முகமது பை, சுலைமான் பை, அப்புறம் ஷபீர் பாபா, இவங்களாம் சேர்ந்து இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் போயிட்டு உங்களுக்கு லைவாக உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். ஓகேங்களா? பொறுமையுடன் காத்திருந்து பாருங்கள். எல்லாரும் அவங்க நிற்கிறாங்க நண்பர்களே, பாருங்க. ஷபீர் பாபா அவரு. ஆமா, அவர்
கராத்தே மாஸ்டர். கராத்தே மாஸ்டர். இவர் ஷபீர் பாபா இங்க நிக்கிறாரு பாருங்க. இவர் அப்படியே நடுவுல வந்துட்டார் பாருங்க. ஆமா. நண்பர். இவர் ஷபீர் பாபா, இவர் முகமது பை, இவர் சுலைமான் பை. வண்டிக்காக நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டூ வீலர் ரெண்ட் வண்டி எடுத்துன்னு வராங்க. இப்போ ஜெய்ப்பூர்ல அஜ்மீர்ல இருந்து 2 வீலர் ரைடு. ஆமா, இதே ஃபாலோ பண்ணு. இது நிறைய பேர் யாருக்கும் தெரியாது. சரி, நம்ம மாலிக் பை தான். மாலிக் பை மறந்துட்டோம் பாருங்க. மாலிக் பை வராரு கூட. அவர் தான் இதை ரெண்டுக்கு பேசினாரு. மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஆமா, மொத்தம் 8 பேர். 4 வண்டி எடுத்துக்கிட்டு போறோம். ஆளுக்கு 2 பேர். வண்டார் பார் சதாம் பாய் வண்டார் வண்டி எடுத்துன்னு. மக்களே, இப்போ நம்ம எங்க போக போறோம்னா அஜ்மீர்ல இருந்து சுத்தி பார்க்கறதுக்கு தாராகாடு கிஷங்கர் என்ற ஏரியாவுக்கு போக போறோம். எப்படி போறோம்னு யோசிக்கும் போதுதான் ஃபரான் டிராவல்ஸ்ல இருந்து நமக்கு பைக் ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. வந்தா நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு பைக் கிடைக்கும். வாங்க போலாம். என்னங்க வாங்க போலாம். மொத்தம் எத்தனை பேர் பாய்? நம்ம மொத்தம் வந்து 8 பேர். யார் யாரு பேர் சொல்லுங்க. யார் யாருனாக்கா போதும். நான் சொல்றேன். டேக் மார்க் கூட நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். ஆக்ஷன் கிங் முகமது இத்ரிஸ் பாய், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நம்ம முகமது சாப், மேங்கோ மணி என்ற மாதிரி நம்ம ஓஹோ. மேங்கோ ஷஃபி, ஓஹோ, ஷஃபி ஷஃபி. அவங்க டேக் மார்க். மான் என்கிற மான் கராத்தே. அதுக்கப்புறம் பாபா என்கிற பாபாஜி ஷபீர் பாபா. வேற அதுக்கப்புறம் டிவி சேனல் வச்சுன்னு ஆட்டம் ஆடுற ஷாஹில். வாங்க போலாம். இன்னும் வேற மாலிக் கிச்சன். மாலிக்கு மீசைக்கார் சதாம் ஹுசைன். மாலிக் கிச்சன்ஸ் ஓனர் அங்க நிக்கிறாரு. ஆமா, வாங்க போலாம். வாங்க போலாம். ரைட் பை. அங்க பாருங்க, மாலிக் கிச்சன்ஸ் ஓனர் அங்க நிக்கிறாரு. எங்க? அதோ 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 அங்க நிக்கிறாரா அவரு. மாலிக் கிச்சன். இவர் தான் ரெண்டு குர்றாரா? இவர் பேர் தான் ஃபரான் சார். இவர் தான் ரெண்டு குர்றாரு சார். फरहान भाई के रेंटल अजमेर दिल्ली गेट होटल स्टार के यहाँ पर मोबाइल नंबर 9509239782। இவங்க கிட்ட எப்போ சாரி நீங்க சொல்லுங்க சார். நீங்க எப்போ வந்தாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. பைக் தாராளமா தருவாங்க. ரெண்ட் எடுத்துட்டு போய் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் விட்டுருங்க. ரெண்ட்டுக்கு எவ்வளோ? ரெண்ட் வந்து இவங்க கிட்ட 500 ரூபாய் ஒரு நாளைக்கு வண்டிக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோல் நம்ம போட்டுக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு ஆதார் கார்டும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா போதும். அவங்க வண்டி நம்ம கையில கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே நண்பர்களே, பாத்தீங்களா? சதாம் பை, இத்ரிஸ் பை, மாலிக் பை, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு ஒரு ஆளுகிட்ட சொன்னாங்க. எல்லா வரையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அஜ்மீர் தர்கா வந்தா இந்த மாதிரி ரெண்டுக்கு வண்டி எடுத்துக்குங்க. எல்லா இடத்துக்கும் போலாம். ஆட்டோலாம் போனா அவங்க டைமிங் கொடுப்பாங்க. ஏன்னா நானும் ஆட்டோக்காரன் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க வாங்க சொல்லி ஃபோன் பண்ண இருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெண்ட் எடுத்துன்னு போயிடலாம். இதுக்கப்புறம் போற வழியெல்லாம் வீடியோ போடுறேன். லைனா பாத்துனே வாங்க. ரொம்ப பொண்ணா இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அஜ்மீர் தர்கா உள்ள போனதெல்லாம். அங்க போன பிறகு டெல்லிக்கு போவோம். நாளைக்கு டெல்லிக்கு போறோம். வெள்ளிக்கிழமை காலையில நம்மளுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு. அதெல்லாம் போறோம். மொத்தம் பேரும் ஆமா கொஞ்சம் வாய் தங்க 10 பேர் மொத்தம். நாளைக்கு காலையில நம்மளுக்கு ட்ரெயின் 6 மணிக்கு அஜ்மீர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து ஏறி வந்தே பாரத்ல இருந்து டெல்லி அங்க இறங்கி நாளைக்கு ஜும்மா நமாஸ் அங்க வச்சுட்டு அப்புறமா அங்க டெல்லியில இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்திட்டு நேரா அங்க அந்த பிளைட்ல ஏறி சென்னை ஏர்போர்ட் போறோம். அது போகிறோம் நம்ம ஊர் வேலூர். அதுக்கப்புறம் வந்துடும். ஓகேங்களா நண்பர்களே? பொறுமையுடன் காத்திருந்து பாருங்கள். அடுத்தடுத்த நொடி வீடியோ வந்துனே இருக்கும். ஆதார் கார்டு உங்களுக்கு சுலைமானுக்கு ஆதார் கார்டு போன்ல அனுப்ப சொல்லுங்க. ஆதார் கார்டும் அதுதான் சார். அவர் மாலிக் சார் போன் போட்டு இருக்காரு பாருங்க. போன் போட்டு சொல்லுங்க. தமிழ்ல பேசுங்க சார். ஷை சார் உங்களது அனுப்புங்க சார். 4 பேருக்கு போதுமா சார்? ஆமாங்க சார், 3 பேர் தான் சார் இருக்கு. भाई சார் ஓட்டுறவங்க யாரோ அவங்க வாங்க सर ஒரு நிமிஷம் சார் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் सर अभी गाड़ी जो चलाता है उसका चाहिए ना पूरों का चाहिए आप में से जो चला रहा हो उसका दे दो बेस्ट बस ओके अगर नहीं चल जिसके ऊपर जो नहीं चला रहा उस नहीं है अगर जो पीछे पीछे बैठा हो पीछे नहीं चलाने वाला जो ज्यादा प्रूफ वही चलाएगा நண்பர்களே இந்த வண்டியில பாருங்க ஃபரான் பைக் ரெண்டல்னு போட்டிருக்காங்க. அவர் கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. யாராச்சும் ரெண்டு வேணும்னா அஜ்மீர்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க நண்பர்களே எப்படி இவ்வளோ ஸ்பீடா வரான் அந்த பையனு. வண்டிங்களும் வந்துச்சு. இப்போ 3 வண்டிங்களும். சொல்லுங்க பை சதாம் பை வந்துச்சு வண்டிங்களா? வண்டிகள்லாம் வந்துச்சுங்க. இப்போ நம்ம போற தயாரா இருக்கிறோம். உங்க ஆதரவோட கிளம்புறோம். நண்பர்களே இப்போ 4 வண்டி ரெண்டுக்கு கற்றுக்கிட்டோம். ஒரு வண்டியில் 2 பேர் சொல்லி மொத்தம் 4 வண்டி. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாம் உட்காந்துட்டாங்க பாருங்க. சதாம் பை ஏமாத்திட்டாரு. என்னை வேற வண்டியில் உட்கார வச்சிட்டாரு. சரின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிட்டு நான் தான் வந்துன்னுக்கிறேன். நண்பர்களே வாங்க நண்பர்களே, இப்போ 2 கற்றுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். நம்ம அண்ணன் ஷஃபி பை தான் ஓட்டுனுங்கிறாரு. ஓஹோ ஷஃபி பை வண்டி முன்னாடி போயிருக்கான். நண்பர்களே வண்டி கொடுக்கும்போது எல்டி வண்டியா கொடுத்தாங்க. பெட்ரோல் போட வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டு
ரைடுக்கு கிளம்புறோம். எல்லாரும் பெட்ரோல் நிரம்பின்னு இருக்காங்க. எல்லா வண்டியும் வந்துச்சு பாருங்க. ஏன்னா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க பெட்ரோல் அவ்வளோ இருக்காது, பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணும். நான் பெட்ரோல் நிரப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிஷான் கார். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா இப்போ அஜ்மீர் தர்காவாண்ட இருக்கிறோம். மொத்தம் இது ராஜஸ்தான். தமிழ்நாடு எப்படி ஃபுல்லாக தமிழ்நாடு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வேலூர், சென்னை அந்த மாதிரி இருக்குல்ல, அது போல ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட். அதில் வந்து அஜ்மீர்னு ஒரு இடம், அங்கே தான் இருக்கும். ஆட்டோ பாருங்க, ஆட்டோவில் எத்தனை பேர் பாருங்க, எல்லாம் அங்கே தான் போகிறாங்க அஜ்மீர் தர்கா. பாருங்க நண்பர்களே, 220 ரூபாய் போட்டுருவாங்க பெட்ரோலு. பாய் இப்போ நீங்கள் எங்கே போய் போகிறீங்க? நீங்க தனியா, இவங்க 2 பேர் தனியா அங்க போறாங்க. இதிரிஸ், ஆமா இதிரிஸ் பையன், முகமது பையன், இவங்க 2 பேர் அங்க கிளம்புறாங்க சாராக்காடுக்கு. நம்ம வந்து கிஷான் கார் போறோம். போயிட்டு வந்துருங்க, பாய். நம்ம வண்டி ரெடியா இருக்கு, போலாம் 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 போலாம். கூகுள் மேப்ல போடுங்க எல்லாரும். பாய் நில்லுங்க நில்லுங்க, கூகுள் மேப்ல போடுங்க லொகேஷன். சுலைமான் அண்ணா 25 கிலோமீட்டர் எங்க இருந்து கிஷான் கார். காஷ்மீர் மாதிரி இருக்கும், காஷ்மீர். சுலைமான் அண்ணா இங்க பாருங்க அண்ணா, சதாம் அண்ணா. குதிரை பாருங்க நண்பர்களே, வெள்ளை குதிரை. நண்பர்களே இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். உடந்து பாருங்க வீடியோவை. பாய் சொல்லுங்க பாய். ஒரு ஐடியா வந்துச்சு, பசிக்குது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அங்க சாப்பிடுறது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா நல்லா கரெக்டா பேசுறேன். ராஜஸ்தான் காட்டுங்க பாருங்க பாய், எல்லாம் ஸ்நாக் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் குழந்தையா மாற போறோம். ராஜஸ்தான் வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்டேட் வாங்க. கிஷான் கார் ஆவோஜி, ராஜஸ்தானுக்கு ஆவோஜி. நண்பர்களே இங்க பாருங்க, எத்தனை வீடு இருப்பாங்க மலையில. இது சிட்டியும் இல்லை, கிராமமும் இல்லை, சென்டரா இருக்கு. நம்ம ஷெஃபி பை தான் வண்டி ஓட்டுனுக்கிறாரு. நான் பின்னாடி உட்காந்து வீடியோ பிடிச்சின்னு வரேன். ஷெஃபி பை என்னை வண்டி ஓட்ட சொன்னாரு, நான் ஓட்டல, நான் வீடியோ பிடிக்கணும் சொல்லி பின்னாடி உட்காந்துட்டேன். நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்களே, போகும்போது நான் ஒன்று நோட் பண்ணேன். இங்க பாருங்களேன், இந்த மின் விளக்குங்க எப்படி இருக்கு பாருங்க, ஹைவேல ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே மாதிரி தமிழ்நாடுல போட்டா கூட நல்லா இருக்கும். நண்பர்களே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சுலைமான் பாய் தான் கூகுள் மேப் பார்த்துட்டு வராரு. அங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க நண்பர்களே, இது என்ன ஃபேக்டரின்னு தெரியல, பிஎஸ்ஜின்னு போட்டிருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, ஒரு டேங்கரும். போகும்போது நான் பார்த்தேன் லெஃப்ட் சைடில். இங்கே பாருங்க நண்பர்களே, ரைட் சைடில் கோயிலா இல்லை தர்காவா தெரில, அதுவும் ஜூம் பண்ணி பிடிச்சிருக்கேன் பாருங்க. போகிற வழியில் பார்த்தேன், அதனால தான் பிடிச்சா அதுவும் வீடியோ. இப்போ டோல்கேட் ஆண்டு வந்துட்டோம், கிஷாங்கார் டோல்கேட் இது. பாருங்க, எனக்கு முன்னாடி சதாம் பையும் ஷபீர் பாபா போயின்னு இருக்காங்க, அவருக்கு பின்னாடி நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் கிஷாங்கார் ஏர்போர்ட். இது உள்ளதான் ஏர்போர்ட் போனோம். நண்பர்களே இங்கே பாருங்க நண்பர்களே, இதுக்கு முன்னாடி வந்த ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, சேரும் சகுதியுமா இருக்கு. நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம், போகிற வழியில் பார்த்தேன். இங்கே பாருங்க, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அதிகமாக மார்பிள்ஸ் கடைகள் தான் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக மார்பிள்ஸ் கடைகள் தான். இங்கே பாருங்க, ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதா என்ன தெரில. வரும் சுற்றி காட்டுற பாருங்க, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போகிற வழியெலாம் எக்கச்சக்கமாக இருக்குது மார்பிள்ஸ் கடையில். அங்கே பாருங்க, இத்தனி கடை பாருங்க. நண்பர்களே இப்போ ஸ்னோ யார்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போனோம். எங்களுக்கு முன்னாடி சதாம் பாய்லாம் உள்ளே போயிட்டாரு, அவருக்கு பின்னாடி நம்ம வந்துன்னு இருக்கோம். இங்கே பாருங்க நண்பர்களே, லெஃப்ட் சைடில் தான் போனோம். செக்யூரிட்டிலாம் உட்காந்துக்கிறான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போனோம், ஒரு 200 மீட்டர் நான் வந்து நினைக்கிறேன். இங்கே பாருங்க நண்பர்களே, ஜஸ்ட் மிஸ் கார் வச்சுட்டு இருப்பான். நடுவுலேயே 2 வீலர்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட் பிடிச்சின்னு இருக்காரு. காரு சூடாயிட்டாரு, இங்கேருந்து போறீங்களா நான் சொல்லி. இங்கே பாருங்க நண்பர்களே, வந்துட்டோம். எத்தனை கார் வந்துருக்கு பாருங்க, காரு, ஆட்டோ, வேனுங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. நாமளும் இன்னைக்கு தான் வரோம். நம்ம மாலிக்கு போய் தான் இந்த லொக்கேஷனும் நம்மளுக்கு காட்டினாரு. அஜ்மீர்லேருந்து 26 கிலோமீட்டர் ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. நேராக வந்துட்டோம். இங்கே பாருங்க நண்பர்களே, சுற்றி எத்தனை கடை இருக்குது பாருங்கள்.
எத்தனை பேர் வந்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சுற்றி காட்டுறோம் பாருங்க. நம்ம வந்த டைமில் தான் அங்கே பாருங்க ஒரு ஃப்ளைட்டு வந்து இருக்கு ஸ்லோவாக, சூப்பராக இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ மெதுவாக போயின்னு இருக்கு பாருங்க. இது பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. எல்லாம் மேலே தான் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. சரி, அப்படியே நானும் வீடியோ வச்சிட்டேன். இங்கே பாருங்க நண்பர்களே, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பர்கர், தோசை, விதவிதமான ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். சுற்றி காட்டுறோம் பாருங்கள். அது உள்ளே தான் இருக்கு. நானும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இது ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஃப்ரீ தான், டிக்கெட் எதுவும் வாங்கலை எங்ககிட்ட. வெறும் நம்ம வண்டியில் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டுன்னு வந்தோம் இவ்வளோ தூரம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கண்குள்ளா காட்சி சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அந்த தண்ணியும் வெள்ளையா காஷ்மீர் மாதிரியே இருக்கு பாருங்கள். சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். இது கூட இது ஒரு ஹேவன், சொர்க்கம் மாதிரி. இது நல்லா இருந்துச்சு, அருமையான ஃபீலிங். நடுவில் வேறு வந்துடுறாரு அப்பப்போ. ஓ ஷஃபி, பாருங்க நண்பர்களே, சுற்றி காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, குதிரை சவாரி. எல்லாம் குதிரையில் உட்காந்து வீடியோலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒருத்தருக்கு குதிரை ஓட்டுன்னு வராரு. எவ்வளோ ஸ்பீடாக வராரு பாருங்க. அருமையான காட்சி. இது கூட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குதிரை. இது அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கே ஒரு ஜீப்பும் இருக்குது. அதுவும் வாடகைக்கு ஓட்டுனுக்குறாங்க. அங்கே பாருங்கள், அதுவும் ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. அருமையான ஸ்பாட் இது. என்ட்ரி ஃப்ரீ தான், நாமளும் ஃப்ரீயாக தான் வந்தோம் உள்ள. பாருங்க, சுற்றி காட்ட பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நீங்கள் இங்கே வரணுன்னா கூகுள் மேப்பில் போடுங்க கிஷாங்கார்னு, கரெக்டாக லொக்கேஷன் உங்களுக்கு காட்டிடும் இந்த இடத்துல. இங்கே பாருங்க நண்பர்களே, சதாம் பைக்கு வயசா ஹீரோ மாதிரி ஆகிட்டு வராரு. மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? காஷ்மீர் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. குல்மனாலி அதுவும் இல்ல. ராஜஸ்தான்ல கிஷான்கட் என்ற ஒரு ஊர்ல டம்பிங் என்ற இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க மக்களே. அமேசிங் பிளேஸ். பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. என்ன தெரியல, நம்ம பாபா நம்ம கேங்க விட்டு தனித்தனியாவே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, பணம் நிறைய வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம கூட சேர்ந்தா எங்க காலி ஆகிடுமோ சொல்லி தனியாவே சுத்துறாருங்க. என்னடா இது, யாரையும் முன்னாடி ஊத்து பார்த்துன்னு இருக்காங்கன்னு தான் நினச்சிங்க. யாரையும் இல்லைங்க, நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் பாடி நிற்கிறாரு. அவரை தான் பார்த்துருந்தோம். இருங்க முன்னாடி காட்டுறேங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் டெல்லி போவோம், அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா நண்பர்களே, பாய்.